ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு முடிஞ்சு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் நான் போடுறேன். ஏர்லி மார்னிங்கே எழுந்தாச்சு. இன்றைக்கி புத்தாண்டுன்றதுனால எழுந்து அடுப்பெலாம் க்ளீன் பண்ணி சாமி பாத்திரம்லாம் விளக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளி பாத்திரம் தனியாகவும் பித்தளை பாத்திரம் தனியாக கழுவி வச்சுருக்கேன். அடுப்பு வந்து எப்பயுமே வந்து ஃப்ரைடேவாக இருந்தாலும் ஒரு நல்ல நாளில் அடுப்பை க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கிராமத்துலலாம் வந்து சாணி வந்து முழுகுவாங்க இல்லைங்களா, அது மேலே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு லக்ஷ்மி கலாட்சியமாக இருக்கும் சொல்லுவாங்க. அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதை நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே, நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் கேட்டுக்கணும். நான் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு இல்லை, இதை பார்க்க நமக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி சித்திரை 1ன்றதுனால பால் பொங்குற மாதிரி நம்ம வீட்டில் எப்போவும் நிம்மதியும் சந்தோஷமும் செல்வமும் பொங்கணும் அப்படின்றதுக்காக பாலை பொங்க விட்டுட்டு ஆரம்பிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால இந்த போர்ஷனில் மட்டும்தான் நான் கோலம் போட முடியும். அதுக்காக எனக்கு கிடைச்ச இடத்துல நான் சின்னதாக கோலம் போட்டிருக்கேன். கோலம் போட்டு அந்த உருளியில் பூலாம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். இப்படி தான் ஆரம்பித்தேன். வெடிகாலமே எழுந்ததுனால சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாமி கும்பிட்டு ஈவினிங்காக நாங்கள் விழுப்புரத்தில் இருக்கோம். ஈவினிங்காக எங்கள் ஊரில் லட்சதீப திருவிழா நடக்கும். ஸோ அதுக்காக அங்கே போய் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு லட்சதீப திருவிழாவை உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு. இப்போ நம்ம சாமி கும்பிட போகிறோம். நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதம், சாம்பார், வடை, பாயசம், பொங்கல், உருளைக்கிழங்கு அதெல்லாம் செஞ்சு தான் நான் சாமி கும்பிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எங்களோட குலதெய்வத்தை வச்சுருக்கோம். அப்புறம் என்னோடய ஃபேவரட் ஆஞ்சநேயர் இருக்கார் பாருங்கள், பெருமாள் ஆஞ்சநேயர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் விநாயகர் வச்சுருக்கோம். கீழே இருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு விநாயகர் தான் வருவாங்க. இது கனி காணுதலுக்காக வச்சது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அப்படியே இருக்குது. கனி காணிட்டு திரும்பவும் நான் வந்து சாமி வச்சு படைச்சி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், கனி காணுதலில் என்னென்னலாம் வச்சோன்னா, நம்ம கையில் இருக்க ஜுவல்ஸு பணம்லாம் வச்சு மாப்பழம் வாழை இதெல்லாம் வச்சு நைட்டே வந்து கண்ணாடி அங்கே ஜுவல்ஸ்லாம் வச்சுட்டோம். காலைல எழுந்து அந்த கண்ணாடியில் வந்து முகம் பார்த்தா நமக்கு வந்து நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அதை நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம். லட்சதீப திருவிழாக்காக கோயிலுக்கு வந்தோம், சாமி கும்பிட்டோம். நம்ம வந்தது ஆஞ்சநேயர் கோவில் வந்து நல்லா சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்மளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ரைடுலாம் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நாங்கள் ராட்டணும்னு சொல்லுவோம். இப்போ என் பசங்களும் என் வீட்டுக்காரும் இந்த ட்ராகன் இருக்கு இல்லைங்களா, இந்த ரைடில் தான் போயிருக்காங்க. அதனால் நான் கீழே நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் சின்ன பிள்ளையில் நிறையா வந்திருக்கேன். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தான். ஸோ நான் பிறந்ததுலேருந்து, நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு விவரம் தெரிய ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு லட்சதீபத்துக்கும் எங்கள் அப்பா அம்மா எங்களை இட்டு வருவாங்க. நாங்கள் எப்படி வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வரோம். ஏன்னா அப்போல்லாம் வந்து சைக்கிளில் இட்டு வருவாங்க. பைக்லாம் நம்ம அதிகமாக பார்த்ததில்ல, காரும் அதிகமாக பார்த்ததில்ல. எங்கே போனாலும் நடந்து தான் அதிகமாக போவோம். இப்போ இருக்கிற குழந்தைங்கள கொஞ்சம் தூரம் நடங்க அப்படின்னு சொன்னாவே கால் வலிக்குது, முடியல, பைக்கில் கூப்பிட்டு போங்க, காரில் கூப்பிட்டு போங்க அப்படின்றாங்க. குழந்தைங்களுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து சின்ன வயசில் நான் வந்து ஒரு 3 கிலோமீட்டராவது நடந்து தான் எங்கள் டியூஷனுக்கு வருவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்காரர் இப்போ தான் போயிட்டு வந்தாங்க. அவங்களால முடியலையா, கால்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் போகல. இது ஒரு டைம் போனேன், வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ எல்லாம் போகிறதில்ல. சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லா ரைடுமே சூப்பராக இருக்குது. இதுதான் எங்கள் ஊர் ஆஞ்சநேயர் கோவில். மார்னிங்கே வந்து 5000 லிட்டர் பால் வந்து பாலாபிஷேகம் பண்ணிட்டாங்க. நாங்கள் காலைல வரல, இப்போ தான் வந்தோம். தெப்ப குளம் இருக்குது இல்லைங்களா, இங்கே தான் வந்து தெப்பம்லாம் விடுவாங்க. ஸோ இது 1 மாதம் ஃபுல்லாக இந்த திருவிழா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விழுப்புரத்தில் 1 மாதம் ஃபுல்லாக நடக்கும். அது இல்லாமல் இங்கே சித்திரை மாதத்தில் வர பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி இருக்குது இல்லைங்களா, அங்கே கூவாக்கம் திருவிழான்னு சொல்லிட்டு நடக்கும். நம்ம ஊர் விழுப்புரம் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் கூவாக்கம் திருவிழாவும் இது கூடவே வரும். அதுக்காக தான் 1 மந்த் ஃபுல்லாக இவங்க வந்து இந்த திருவிழா நடத்துவாங்க.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன வயசில் யார் யாரெல்லாம் இப்படிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். இப்போவும் தான் ஜாலியாக இருக்கும். எப்பயுமே குழந்தைங்கள வந்து ஒரு திருவிழானா வெளியில் கூட்டுட்டு வந்தால் தான் 4 உறவுகளை பற்றியும் என்ன நம்மளை சுற்றி நடக்குதுன்ற விஷயம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுட்டு வீட்டில் வச்சுருந்து ஃபோனை கொடுத்து ஃபோனை பார்த்து பார்த்து குழந்தைங்க நிறையா நல்ல விஷயம் கற்றுக்குறாங்க. கூடவே நம்ம பார்க்காதப்ப கெட்ட விஷயமும் கூட சேர்ந்து வந்துடுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள்ட்ட ஃபோன் கொடுக்குறத விட்டுட்டு இதை மாதிரி வெளியில் கூட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே குழந்தைங்க அவங்கள சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. நிறையா பேர் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழறாங்க. ஆடம்பரமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அந்த பார்க்கக்குள்ள குழந்தைங்களுக்கு அப்படி கஷ்டப்படுறாங்களா, அப்போ இப்படிலாம் வாழணுமா அப்படின்ற அவங்களுக்கும் ஒரு புரிதல் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இதை மாதிரி ஒரு இடத்துக்கு வெளியில் கூட்டு வந்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து அவங்கள எப்படி இருக்காங்கன்றதே புரிஞ்சுக்குவாங்க. இங்கே பாருங்கள், அது ஆஞ்சநேயர் தெரியுறாரா. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆஞ்சநேயர்னால் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஒரே காடு ஆஞ்சநேயர் தான். அதுக்கப்புறம் தான் நான் எல்லா சாமி கும்பிட ஆரம்பித்தேன். நான் குழந்தையிலேருந்து ஆஞ்சநேயர் தான் கும்பிட்டுட்ருக்கேன். இப்போ வந்து இந்த ரைடுக்கு வந்து என் பசங்க போயிருக்காங்க. நானே ஹஸ்பண்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது பெருசாக இருக்குது பாருங்கள் ராட்டினா. அதுக்கு போல் ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லை, நிறையா இருக்குது. இது வந்து இவ்வளோ இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்கும். எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 500-1000 கடையாவது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், டெல்லி அப்பளம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி சின்ன வயசுலலாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இப்போ வாங்கலை. சரி நம்ம வாங்கினா குழந்தைங்களேன்னு வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டா பலூன் ஷூட் பண்ண போயிருக்கோம். இது வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் சின்ன பையன் வந்து சூப்பராக ஷூட் பண்ணுவான். அவனுக்கு கொடுக்குற எல்லா குண்டுமே அவன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிவிடுவான். எல்லாமே பலூனை வெடிச்சிடுவான். அது வந்து அவன் உடைச்சான். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் உடைச்சாங்க, என் பையனை உடைச்சாங்க. இதில் வேடிக்கை பார்த்த என்கிட்டையும் கொடுத்து என்னையும் அசிங்கப்படுத்திட்டாங்க. என்னன்னு கேட்குறீங்களா, எனக்கு ஷூட் பண்ணவே தெரியாது. இது வரைக்கும் நான் அந்த கன்னை கூட தூக்குனதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் அந்த கன்னை தூக்குனேன். வெயிட்டாக இருந்துச்சு. எனக்கு ஷூட் பண்ண தெரிலன்னு சொல்லிட்டு என் பெரிய பையன் அசிங்கப்படுத்தி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கன் ஷூட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. இது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். என் பெரிய பையன் வந்து கன் ஷூட் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அவரும் ஷூட் பண்ணார். ஆனால் எல்லாமே ஷூட் பண்ணாரானா கிடையாது. ஒரு 4 பலூனுன்னு தான் வெடித்தார் அவர். இது 8 குண்டு கொடுத்து 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 50 ரூபாய்க்கு அந்த சின்னதாக குண்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து 8 கொடுக்குறாங்க. அதை முடிச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ கடை இருக்குன்னு. இன்னும் வந்து நிறைய கடை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இந்த சைடில் எங்களுக்கு வந்து இது கிட்டன்றதுனால இப்படி வந்துட்டோம். எப்பயுமே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்கே விற்றுட்ருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டாய்ஸ்லேருந்து வீட்டுக்கு தேவையானதுலேருந்து ஸ்லிப்பர், ஹேண்ட்பேகு, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்கும். இங்கே திருவிழா ஃபுல்லாகவே இருக்கும். நாங்கள் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த புத்தாண்டு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் எப்போவும் நல்லா இருக்கணும்னு நாங்களும் கடவுளை வேண்டிக்கிறோம். எப்பயுமே எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருப்பீங்க. மற்றவங்க நல்லா வாழ்ந்தால் தான் நம்ம கண்டிப்பாக வாழ முடியும். இப்போ நாங்கள் டின்னரை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இந்த வீடியோவை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பியாக